அந்த வழக்கு வந்து பாலியல் குற்றம்னு ஒரு விதத்துல சொல்லப்படுது, திருமண மோசடின்னு சொல்லப்படுது. இந்த குற்ற செயல் என்னன்னு நம்ம டிஃபைன் பண்ணணும், இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார். என்னோட வந்து அவர் வந்து நல்ல ஒரு பழக்கத்தில் இருந்தார், தொடர்பில் இருந்தார். என்னை வந்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் காண்பித்து என்னுடன் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு என்னை வந்து ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிறது தான் அவங்களோட கண்டென்ட் ஆஃப் அலிகேஷன். இந்த கேஸ்ல வந்து எஃப்ஐஆர் லீக் ஆன அந்த விஷயத்தை பத்தி பார்த்தோம்னா, மாநில அரசு வந்து மத்திய அரசோட போர்ட்டல் தான் அது, அங்கிருந்தா லீக் ஆயிருக்குன்னு மத்திய அரசு குற்றம் சாட்டுறாங்க. மத்திய அரசு தமிழக காவல்துறையால தான் வந்து இந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு, மாநில அரசு தான் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு சுட்டி காட்டுறாங்க. இப்படி ஒருத்தர் மேல பழி போட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு உண்மையா பொறுப்பேற்றிருக்க வேண்டியது யாரு சார்? கண்டிப்பா முழு பொறுப்புமே வழக்கை பதிவு செய்த கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரியை தான் சேரும். ஏன்னா முதல்ல எஃப்ஐஆரோட ஆத்தர், எஃப்ஐஆரை எழுதியது அந்த இன்ஸ்பெக்டர் தான். அவர் தான் இதை ஒரு எஃப்ஐஆர் போட்டால் நடைமுறை என்ன, அவங்களோட அந்த சிடிஎன்எஸ் அவங்களோட சாஃப்ட்வேரில் அவங்களுக்குன்னு ப்ரொவைட் பண்ணப்பட்ட அந்த சாஃப்ட்வேரில் அவங்க அதை அப்லோட் பண்ணணும். ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அதை அப்லோட் பண்ணும் பொழுது சில அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் உமன், அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், ஒரு சிறாருக்கு அகேன்ஸ்டான ஒரு குற்றமோ அவங்களை சார்ந்த பாதிக்கப்பட்ட விஷயங்களையோ வெளியிடுறதுக்கு தடையே அந்த செக்ஷனில் 74ல் ப்ரொஹிபிட்டே பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தான் சட்டம் 2012, 2012 சட்டம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து 2019 அந்த நிப்புன் சக்சேனா கேஸில் ஒரு டீட்டெயில் கைட்லைன்ஸே சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழகத்துல நடக்கக்கூடிய நிறைய குற்ற விஷயங்கள் குறித்து அதோட முழு பின்னணியை விளக்கறதுக்காக குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துல நிறைய குற்ற செயல்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா இப்போ பூதாகரமா வெடிச்சிருக்க ஒரு விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய அந்த திருமண மோசடி வழக்கு தான் இப்போ பெருசா நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்கு வந்து பாலியல் குற்றம்னு ஒரு விதத்துல சொல்லப்படுது, திருமண மோசடின்னு சொல்லப்படுது. இந்த குற்ற செயல் என்னன்னு நம்ம டிஃபைன் பண்ணணும், இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார். இந்த வழக்கின் அடிப்படை சாராம்சம் 2011 முதல் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்படுகிறது திரு சீமான் அவர்கள் மேலே வலசரவாக்கம் காவல் நிலையத்தில். அந்த எஃப்ஐஆரின் படி அதில் அவர் மேலே வச்சிருக்கிற விஜயலட்சுமி அவர்கள் வச்சிருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, என்னோட வந்து அவர் வந்து நல்ல ஒரு பழக்கத்தில் இருந்தார், தொடர்பில் இருந்தார். என்னை வந்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் காண்பித்து என்னுடன் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு என்னை வந்து ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிறது தான் அவங்களோட கண்டென்ட் ஆஃப் அலிகேஷன். அதன் பிறகு அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. திருப்பி இந்த சூழ்நிலைகள் நேரம் கடக்க சூழல்கள் மாற அந்த வழக்கு அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. இது சம்மந்தமாக 2023 ஒரு அரசியல் மாற்றங்கள் நடந்து திருப்பி இந்த வழக்குகள் மறுபடியும் வரும்பொழுது, திருப்பியும் ஒரு சூழல் மாற்றங்கள் நடக்கும்போது இவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்கிறது, காம்ப்ரமைஸ் ஆகுது, திருப்பியும் அதை வித்ரா பண்ணிக்கிறாங்க. இப்படியே மாறி ஒரு சூழல் வரும்பொழுது 2023 அவர் திரு சீமான் அவர்களின் தரப்பில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி அவங்க வந்து ஒரு குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த குவாஷ் பெட்டிஷனில் இந்த கேஸை வந்து நிலைக்கத்தக்கதில்லை அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜனவரி மாதம் 2025 வந்து அந்த மனுவத்தை வந்து தள்ளுபடி செய்கிறாங்க. ஸோ அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு, அந்த குவாஷ் பெட்டிஷன் விசாரிக்கப்பட்டு, அந்த உத்தரவில் என்ன இருக்கோ அதை நான் படித்து பார்த்துருக்கேன். அது வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால அதோட அடிப்படையில் என்னோடய கருத்தை நான் வந்து, ஏன்னா தனிப்பட்ட அவளுக்குள்ள ஒரு தனிப்பட்ட விஷயம்னால நம்ம சொல்கிற கருத்துக்கள் ஒரு சார்ந்தோ சப்போர்ட் பண்ணியோ இன்னொருத்தருக்கு அகென்ஸ்டோ இருக்க மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அவங்க வச்ச அலிகேஷன்ஸ் என் கூட பழகி என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்களை திரு சீமான் தரப்பில் நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் வச்சுருக்க வாதம் என்னென்னா, இது வந்து ஒரு கான்சென்சுவல் செக்ஸு, எங்களுக்குள்ளே ஒத்து ஒரு பழகி ஏற்றுக்கொண்டு முழு மன சம்மதத்துடன் உடன்பட்டு நாங்கள் வந்து எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோம். இது வந்து இவங்க சொல்கிற 376 அந்த ஐபிசி ஒரு ரேப் கேஸாக பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இது மாதிரி வழக்குகளில் கொடுத்த தீர்ப்புகள் அடிப்படையில் சீனியர் அட்வொகேட்டை வச்சு என்கேஜ் பண்ணி
அவங்களோட வாதத்தை முன் ஒரு வச்சிருக்காங்க. கன்சர்னோட வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்கிறத ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து அவங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டா அது வந்து தப்பானதுதான், ஒரு தப்பான மோட்டிவோட பண்ணதுதான் சொல்லிட்டு அதுவும் ஒரு குற்ற வழக்குல தானே இருக்கு. இது வந்து காமனா ஒரு ஜெனரல் டேர்ம்ல நம்ம அதை வந்து வரையறுக்க முடியாது. இது வந்து ஒரு வழக்குகளுக்கும் ஒரு ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு வழக்கு சூழல்களுக்கும் அது மாறுபடும். இவங்களோட வழக்கு சூழல் எப்படி, வழக்கு சூழல் என்பது என்ன நிகழ்வு நடந்திருக்கோ, அது என்ன புகாரில் சொல்லியிருக்காங்களோ, அதை போலீஸ் விசாரணை அந்த வாக்குமூலங்கள் சாட்சியங்கள் என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் கலெக்டிவாக வச்சு முழுவதுமாக வச்சு பார்த்தா தான் இவங்க வந்து இந்த ஒரு ஆஸ்பெக்டில் இவங்க வாதம் வைக்கிற மாதிரி கான்சென்சுவலாக நடந்திருக்கா, இல்லை ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸில் அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் இது நிற்குதாங்கிறது. அது வந்து முழு சூழலையும் நம்ம நீதிமன்றத்தில் அது இருக்கும் பொழுது நம்ம அதை டீட்டெயில்டாக அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ 2 ஆஸ்பெக்ட் தான். அவங்க சொல்கிற ஆஸ்பெக்ட் பிரகாரம் எங்களுக்குள்ள கான்சென்ஷுவலாக இருந்தாலும் ஒரு அண்டர் மேரேஜ் ஆஃப் ப்ராமிஸ் தான், ஃபால்ஸ் ப்ராமிஸ் தான். அது திரு சீமான் தரப்பில் சொல்வது பிரகாரம் அது கான்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து சார்ஜ் ஷீட், இது இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு வழக்கு, எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க, விசாரணையில் தான் நிலுவையில் இருக்குது. இதன் பிறகு அதை இப்போ சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை முடிஞ்சு எல்லா சாட்சியிலையும் விசாரித்து அதில் வந்து கன்க்ளூசிவாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டால்தான் நீதிமன்றத்துக்கு போனப்போ அந்த விசாரணை பற்றியான விஷயங்கள் வந்து வெளியே வரும். அது ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் கமெண்ட்ஸ் நம்ம அதில் பாஸ் பண்ண முடியும். இப்போ இந்த வழக்கை வந்து பெருசாக்கி மூடி மறைக்கப்படுற இன்னொரு வழக்கு, குற்ற வழக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவியோட பாலியல் வழக்கு தான். ஞானசேகரன் அப்படின்றவரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் அவருடைய கூட்டாளிகள் 2 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு எந்த நிலையில இருக்கு, எஃப்ஐஆர் லீக் ஆச்சு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எதுவுமே தெரியறதில்ல. தொலைக்காட்சி ஊடகங்களை நம்ம திறந்தாலே சீமான் விஷயம் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அதனால மூடி மறைக்கப்பட்டிருக்க இந்த ஞானசேகரன் வழக்கு எந்த ஒரு நிலையில இருக்கு? அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் தற்பொழுது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு, ஏன்னா ஹைகோர்ட்டின் உத்தரவின் பேரில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு டிசி லெவல் ஆஃபீஸர்ஸ் 3 பேரை, ஒரு லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை நியமித்து ஒரு எஃபெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் நடந்து இப்போ அது அடுத்த கட்ட நீதிமன்ற விசாரணைக்கு அந்த வழக்கு போயிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் எஃப்ஐஆர் லீக் பண்ணது விஷயத்தினால தான் இது பெரிய ஒரு சட்டமீறல் நடந்ததுனால தான் இந்த வெளி உலகத்துக்கே தெரிஞ்சது விஷயம். இல்லைன்னா அந்த விஷயமே வெளியே வந்திருக்காது, ஒரு சாதாரண 10ஓட 11 இருக்கும். எஃப்ஐஆர் லீக் பண்ணுறன்றது வந்து அது வந்து ஒரு சட்டமீறல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர் லீக் பண்ணுறது ஒரு செக்ஷுவல் அஃபென்சஸில் 2019 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வழக்கில் வந்து ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு. அந்த வழக்குலேயே வந்து இந்த மாதிரி எஃப்ஐஆர் மேட்டர் செக்ஷுவல் அஃபென்சஸ், ரேப்பு, மற்ற ஒரு வழக்குகளில் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணி வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் விசாரித்து அதை ஒரு சீரியஸாக எடுத்து யார் லீக் பண்ணாங்க, எப்படி இது அப்லோட் ஆச்சுன்னு சொல்லி. ஏன்னா இப்போ இந்த 2016க்கு அப்புறம் எஃப்ஐஆர் எல்லாமே இவங்க அப்லோட் பண்ணி வைக்கும்பொழுது பிளாக் பண்ணுங்கிற ஒரு நடைமுறை பின்பற்றப்படுகிறது. அதையும் மீறி இது லீக் பண்ண உடனே இதை லீக் பண்ணுறதே ஒரு அஃபென்ஸு. அது பிஎன்எஸில் 74 செக்ஷன், பழைய 228 ஐபிசி என்ன அதுக்குன்னு தனி சட்டப்பிரிவே இருக்குது. அதன் பேரில் தான் இது சீரியஸ் ஆகி அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டு விசாரிக்கணும் வந்து முன்னெடுத்து தான் இந்த பிரச்சனையே சீரியஸ் ஆச்சு. ஸோ இது வந்து இப்போது நீதிமன்றத்தில் அந்த வழக்கை விசாரித்து இப்போது கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த வழக்கு போயிருக்கு. இப்போது துரித விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இப்படியோ போயிருக்கு, அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும் இப்போத்துக்கு அது குயிக்காக ஒரு ஸ்விஃப்ட் ஆக்ஷன் எடுத்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணி கேஸே மகிழா கோர்ட்டுக்கு மேடோவர் ஆகி விசாரணைக்கு போயிருக்குன்னு ஒரு ப்ராக்ரெசிவாக அது நடந்துருக்குன்னு தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அதில் இப்போது இந்த கேஸில் வந்து எஃப்ஐஆர் லீக் ஆன அந்த விஷயத்தை பற்றி பார்த்தோம்னா மாநில அரசு வந்து மத்திய அரசோட போர்ட்டல் தான் அது, அங்கிருந்தா லீக் ஆயிருக்குன்னு மத்திய அரசு குற்றம் சாட்டுறாங்க. மத்திய அரசு தமிழக காவல்துறையால தான் வந்து இந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு, மாநில அரசு தான் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு சுட்டி காட்டுறாங்க. இப்படி ஒருத்தர் மேல பழி போட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு உண்மையா பொறுப்பேற்றிருக்க வேண்டியது யாரு சார்? கண்டிப்பா முழு பொறுப்புமே வழக்கை பதிவு செய்த கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரியை தான் சேரும். ஏன்னா முதல்ல எஃப்ஐஆரோட ஆத்தர், எஃப்ஐஆரை எழுதியது அந்த இன்ஸ்பெக்டர் தான். அவர் தான் இதை ஒரு எஃப்ஐஆர் போட்டால் நடைமுறை என்ன, அவங்களோட அந்த சிடிஎன்எஸ் அவங்களோட சாஃப்ட்வேரில் அவங்களுக்குன்னு ப்ரொவைட் பண்ணப்பட்ட அந்த சாஃப்ட்வேரில் அவங்க அதை அப்லோட் பண்ணணும், ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது.
அதை அப்லோட் பண்ணும் பொழுது சில அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் உமன், அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், ஒரு போக்ஸோ அஃபென்ஸ், செக்ஷுவல் அஃபென்சஸ், உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அதில் போடுற அஃபென்சஸ், ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் எல்லாமே ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் பிரகாரம் ஒரு டிஜிபி கமிஷனர்ஸ் போட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் எல்லாமே பிளாக் செஞ்சிடணும். அது வந்து பப்ளிக் டொமைனில் அவைலபிள் ஆகக்கூடாதுன்னா அந்த அந்த ப்ரோட்டோக்காலாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு ஒரு சீரியஸான மேட்ரு, ஒரு இன்ஜினியரிங் பயிலுக்கு உரிய மாணவி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் நடந்த ஒரு பிரச்சனை, அதில் வந்து ஒரு பதிவு பண்ணுற ஒரு எஃப்ஐஆரை அசால்ட்டாக நாங்கள் வந்து அப்லோட் பண்ணும் பொழுது அது வந்து இந்த ஒரு விவாதம் இருக்கு இல்லையா, இது வந்து மத்திய அரசோட இதில் வருது, இது வந்து ஏதோ இந்த இப்போ இந்த மேட்ரிக்லாம் பண்ணுற மாதிரி எஜுகேஷன் மேட்ரிக் இது வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் வருது, ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது, அதெல்லாம் கிடையாது. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வந்து மத்திய அமைச்சகம் கீழ் இயங்குகிற நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் இதெல்லாம் அது என்னது ஒரு ஆவண காப்பக ஒரு ஒரு ரகசியமாக பாதுகாக்க கூட முடியல அது. ஆமாம், அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இருக்குது, ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இருக்குது. அவங்க வந்து இந்த குற்ற வழக்குகள் சம்பந்தம் ஆவணம் பாதுகாக்கிற ஒரு மெக்கானிசம். அதுக்கு வந்து நாங்கள் அவங்க தான் பண்ணி இவங்க தான் பண்ணணும் இருக்கு. நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே அதை அந்த இது பிளாக் ஆகலைன்னா அதுக்குரிய இது இமீடியட்டாக செஞ்சுருக்கணும். ஸோ அதை வந்து யார் மேலேயும் அந்த அந்த குற்றச்சாட்டை ஒரு ஷிஃப்ட் பண்ணி இவங்க மேலே தான் அவங்க மேலே அதை ஒரு 14 பேர் வந்து பதிவிறக்கம் வேற செஞ்சுருக்காங்கல்ல சார், அந்த 14 பேரும் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கைது செய்யப்பட்டாங்களா? இல்லை அது வந்து ப்ரெஸ் பீப்புளே உங்களுக்கு தெரியும், நிறையா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இது சம்மந்தமாக ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எங்களை இது சம்மந்தமாக விசாரணை பேரில் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, எங்கள் செல்ஃபோன்லாம் பிடுங்கி வைக்கிறாங்க, எங்கள் சோர்ஸை கேட்குறாங்கலாம் ஹைகோர்ட்டில் பெட்டிஷனை போட்டு விசாரித்தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை பதிவேற்றம் செய்யும் பொழுதே நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறையை, இதில் டெக்னிக்கலி எரர்ஸ் பிரச்சனைகள் இருக்கா, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. அதை விட்டுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி வெளியே அதை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு அவங்க பதிவிறக்கம் பண்ணாங்க, அதை பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறத எடுத்துக்கிற இப்படி சொல்கிறதே அந்த ஒரு பொருளை எடுத்துக்கிறது அந்த பொறுமையே சரியானது கிடையாது. அதுவும் இது உச்சக்கட்டமாக இது எங்களோட அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் வந்து இதை பிரித்து பார்க்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் டொமைனில் இருக்குன்றது அது தவறான ஒரு இது. பதிவேற்றம் செஞ்சது இவங்க அசால்ட்டாக டீல் பண்ணியிருக்காங்க ஆரம்ப கட்டத்தில், அது மிகவும் கண்டிக்கத்தக்க. காவல்துறை தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இப்படி பொறுப்பு இல்லாமல் செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தாலுமே ஊடகங்களுக்கு வந்து பொதுமக்களையும் இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றதுல முக்கிய பொறுப்பு இருக்கு. ஆனா அதுல ஒரு முக்கியமான தனியார் ஊடகம், பிரபல ஊடகமே வந்து வடபழனியில இருக்கக்கூடிய வடபழனி காவல் நிலையத்துல கொடுக்கப்பட்ட ஒரு போக்சோ வழக்கு குறித்து அந்த அந்த ஐடென்டிட்டி எல்லாம் வந்து மறைக்காம அப்படியே வெளியிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து பங்கம் விளைவிக்கிற ஒரு செயலை பண்ணதா ஒரு தகவல் இப்போ வந்திருக்கு. அதோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த கேள்வி ரொம்ப கோரிலேட்டடாக போன மேட்ருக்கும் இந்த மேட்ருக்கும் சேர்ந்து நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக இது ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய இதுதான் விஷயம்தான். அந்த வடபழனி காவல் நிலையத்தில் வந்து ஒரு போக்சோ ஆஃபென்ஸ், சைல்டுக்கு அகைன்ஸ்டாக நடக்கிற ஒரு குற்ற சம்பந்தமாக வந்து பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களை வந்து நியூஸ் 24 ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சியில் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தை அணுகி, இந்த ஸ்பெஷல் கோர்ட்டை அணுகி, போக்சோ ஆஃபென்ஸை விசாரிக்கிற ஸ்பெஷல் கோர்ட்டை அணுகி இந்த மாதிரி சட்டத்தின் பிரகாரம் இந்த சேனல் பண்ணது வந்து ஒரு குற்றம், அவங்க வந்து ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணவே கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை பப்ளிஷ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்கிறாங்க. அதை விசாரித்த ஸ்பெஷல் கோர்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்டின் பிரகாரம் ஒரு வரைமுறைப்படுத்தியிருக்காங்க சட்டத்தில், இந்த குழந்தைகளுக்கு அகென்ஸ்டாக நடக்கிற அஃபென்சஸை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொசீஜர் ஃபார் மீடியானே அந்த சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இவங்க வந்து வரம்பு மீறி அதை வந்து ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணதுனால அதை வந்து காக்னிசன்ஸ் எடுத்து கோர்ட் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெக்னிக்கலி இது கோர்ட் வந்து இது பண்ணியிருக்கணும் அப்படின்ற கிரவுண்டில் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லிடக்கூடாது, அவங்க வேணால் காக்னிசன்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதை உயர்நீதிமன்றம் விசாரித்து நிப்புன் சக்சேனா அப்படிங்கிற வழக்கில் 2019 அதாவது 2012 போக்சோ சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறை கொண்டு வரப்படுகிறது.
அது மட்டும் இல்லாமல் 2015 ஜூவனல் ஜஸ்டிஸ் ஆக்டுங்கிறது நடைமுறை கொண்டு வரப்படுகிறது. அதுலேயும் பிரிவு 74 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிறாருக்கு அகென்ஸ்டான ஒரு குற்றமோ அவங்களை சார்ந்த பாதிக்கப்பட்ட விஷயங்களையோ வெளியிடுறதுக்கு தடையே அந்த செக்ஷனில் 74 ப்ரொஹிபிட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி தான் சட்டம் 2012 2012 சட்டம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து 2019 அந்த நிப்புன் சக்சேனா கேஸில் ஒரு டீட்டெயில் கைட்லைன்ஸே சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. அதில் போக்ஸ் ஆஃபென்ஸும் சரி, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு மாதிரி ஒரு மேஜர் ஆன ஒரு லேடிக்கு அகென்ஸ்டாக நடக்கிற செக்ஷுவல் அஃபென்சஸுமே அது சார்ந்து தான் அந்த கேஸில் கொடுக்குற தீர்ப்பை சார்ந்தான் இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஐஆர் லீக்கேஜ் மேட்ரு குற்றம் என கருதப்படுகிறது. ஸோ வெளியே இடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ ஹைகோர்ட் கடந்த 3ஆம் தேதி இது நீங்கள் பண்ணது சட்டத்தின் பிரகாரம் குற்றம், நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் அது ரெஸ்பான்சிபிள் தான், உங்கள் மேலே விசாரணை வழக்கு தொடுத்தது சரிதான், விசாரணையை நீங்கள் சந்திச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போது ரிப்பீட்டடாக இப்போது சமீப காலமாக இந்த போக்ஸ் ஆஃபென்சஸ் நிறையா ஸ்கூலில் இன்ஸ்டியூஷனில் வரதா ரிப்பீட்டடாக இந்த மேட்ரு வரும்பொழுது இது சில தனியார் ஊடகவியலாளர்கள் இதோட சாராம்சங்கள் தெரியாமல் ஒரு தனியார் சேனல், தனியார்னு இல்லை, இதோட விழிப்புணர்வு இப்போ தான் ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு பிரச்சனையை ரிப்பீட்டடாக டீல் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு வெளியே வருகிறது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு லைம் லைட்டில் இந்த மேட்டர் இருக்கும் பொழுது இப்போ அந்த ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இது பொதுமக்களுக்கோ இல்லை ஊடகவியலாளர்களுக்கோ ப்ரெஸ்ஸுக்கோ ஒரு பிரிண்ட் மீடியாவுக்கோ தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சட்டப்படி சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கு என்னென்னா, ஒரு மைனர் அஃபென்ஸோ மைனருக்கு அகென்ஸ்டாக ஒரு செக்ஷுவல் அஃபென்சஸ் போக்ஸோ ஆக்டோ இல்லை ஒரு செக்ஷுவல் அஃபென்சஸ் இல்லை பாதிக்கப்படுற விக்டிமுக்கு அகென்ஸ்டாக நடக்கிற விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனத்துடன் கையாள வேண்டும். அவங்கள ஃபர்தராக பாதிப்படைகிற செய்கிற மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணுற மாதிரி நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ அவங்க கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷனாக ஒரு க்ளூவாக இருக்கலாம், அப்படி கூட பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. ஸோ அதில் கவனமாக கையாழ்ந்தால் கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு சட்ட நடவடிக்கை பாயறதையோ தவிர்க்கலாம். பாதிக்கப்பட்ட நபருக்கும் மீண்டும் ஒரு மீடியா ட்ரையல் நடத்தப்படாமலோ அவங்க பாதிப்புகள் வெளியே இருக்காமல் திருப்பியும் அதிகப்படுத்தப்படாமலோ இருப்பதை தடுக்கலாம். இப்போது நிறைய பார்த்தீங்கன்னா, அதிகார பலம் மிக்கவங்க நிறைய பேர் தங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக அரசியல் அழுத்தத்தை வச்சு நிறைய பேர் மேலே பொய் கேஸுகள் போடுறாங்க. இந்த பொய் வழக்குகள்லாம் நீதிமன்றம் வரைக்கும் போய் நிலைக்குதா? இந்த பொய் வழக்குகள் அவங்களுக்கு தண்டனை பெற்று கொடுக்குதா? எது வரைக்கும் இது நிலைக்குது சார்? இல்லை, ஒருத்தர் ஃபால்ஸ் அக்யூசேஷன், ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி தரணும் என்ற எண்ணத்தில் ஃபால்ஸ் அக்யூசேஷன், தவறான குற்றச்சாட்டு வச்சால் அதுவே சட்டப்படி குற்றம். அதுக்குன்னு தனி பிரிவு இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா சட்டமே மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. போக்சோ அஃபென்சஸே சில இடங்களில் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறதுலாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட சமீபத்தில் கூட கேரளா ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பில் ஒரு தனிப்பட்ட ஒரு சொத்து பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு மைனர்களை வச்சு போக்சோ அஃபென்ஸ் போடப்பட்டாங்க சொல்லிட்டு அந்த புகார் தொடுத்த பெற்றோர் மேலே திருப்பி சார்ஜ் எடுக்க சொல்லலாம் உத்தரவு போடுறாங்க. இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக, அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த மாதிரி தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி செக்ஷுவல் அஃபென்சஸுமே சரி, சில பேர் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நீதிமன்றத்தில் நிலைக்குதா இதெல்லாம்? இல்லை, நான் அந்த நிறைய வழக்குகள் சாட்சி என்பது தனிப்பட்ட பாதிக்கப்பட்டவர் சொல்லப்படுற ஒரு லேடி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சோ இல்லை ஒரு விக்டிம் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சோ மட்டும் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளாது. அதை சார்ந்து இருக்கிற கொராபேட்டிவ் எவிடன்ஸ் என்ன இருக்கோ அந்த வழக்குக்கு அந்த பொறுமைக்கு எதெல்லாம் கொராபரேட்டிவாக இதெல்லாம் சார்ந்த சாட்சியங்கள் ஒரு சூழ்நிலை சாட்சியாக இருக்குதோ எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பாங்க. டேரெக்டாக அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சிங்கிள் லைனில் அவங்க சொன்னது ஒன்று எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது எப்படி நிகழ்த்தப்பட்டிருக்கு அது ஒரு கேசஸ்க்கும் மாறுபடும், டிஃப்ரெண்ட் ஃபேக்ஷன்ஸ் மாறுபடும். அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி தான் கோர்ட்டு பார்த்து தான் சொல்லுவாங்க. அது பொதுவாக அதை அவங்க அணுக முடியாது. இவ்வளவு நேரம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய குற்ற வழக்குகள் குறித்து எங்கள் கூட உங்களுடைய நேரம் ஒதுக்கி இப்போ எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய தெளிவான விளக்கம் அளிச்சுங்க. ரொம்ப நன்றி.